வீட்லயே அம்மா அப்பாக்கே அந்த ப்ரெஷர் இருக்கும். நம்ம வந்து லைக் கொஞ்சம் கலர் வந்து டார்க்கர் ஸ்கின்னாக ஒரு குழந்தை இருந்ததுன்னா அவங்களுக்கு இப்போவே சேர்த்து வைக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இதை வச்சு தான் வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஊர்லலாம் இது இன்னுமே நடந்துட்டு தான் இருக்கு. MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. கடந்து வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஃபீமேலாக, அதுவும் எக்ஸ்பெஷலி ஒரு ஃபீமேலாக இருக்கும்போது இன்னுமே வந்து அந்த கஷ்டம் இருக்குது. பொண்ணு பார்க்க வரும் போதும் சரி, கரெக்டான தீனி வரலன்ற வருத்தம் ஏக்கம் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குமோ? அது நான் அப்படி தீனியா அப்படி நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு நாசர் சார் ஒரு வாட்டி சொன்னார், நம்ம வந்து சின்ன ரோல் நடிக்கிறோமோ பெரிய ரோல் நடிக்கிறோமோ அது விஷயம் கிடையாது. அவங்க வந்து இப்போ சின்ன ரோல் நம்ம சொல்கிறது அந்த படத்தில் நம்மளோட கதாபாத்திரத்தை அவங்க கம்மியாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான். பண்ணிட்டு இருந்த டைம்லேயே நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்குமே இந்த கஷ்டம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் உங்களை பார்த்து எனக்கு தைரியம் வந்துருச்சு, உங்களை பார்த்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லும் போதே எனக்கு வந்து டிசார்ட்னிங்காகவும் இருக்கும். என்னடா இது வந்து உங்கள் ஒரு சீரியல் பார்த்து இவங்க இன்ஸ்பயர் ஆகிற அளவுக்கு இவங்க இந்த நிலைமையில் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி. கலாட்டாவோட இந்த கான்வர்சேஷன்ல இன்னைக்கு என் கூட மெட்ராஸ் மேட்னி படத்தோட டீம் தான் இருக்காங்க. ஐ ஹாவ் காளி வெங்கட், கார்த்திகேயன் மணி த டைரக்டர், ஷெல்லி அண்ட் அவர் வெரி ஓன் ரோஷினி. வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாருமே? நல்லா இருக்கும். சூப்பர், அமேசிங். ட்ரெய்லர் நான் பார்த்தேன், நான் ஒன்றும் படம் பார்க்கல, ட்ரெய்லர் தான் பார்த்தேன். பட் ட்ரெய்லர் பார்க்கும்பொழுதே வந்து ஓகே, ஒரு பயங்கர அட்வென்ச்சரஸான ஒரு ரைடுக்குள்ளே வந்து போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து வந்துடுச்சு. ஸோ அதுக்கு டைரக்டருக்கு கிரெடிட் கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ ஆக்டர்ஸாக வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் சாய்ஸாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸ்பெஷலி வெரி ஹாப்பி ஃபார் யூ. எஸ், அந்த ரோல் உங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நன்றி. ஸோ மணி சார் கூட நிறைய இடங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டே இருக்காங்க, லைக் ஒரு படத்துக்கு கதைக்கு ஆக்டர்ஸ் கிடைச்சிட்டாங்கனாலே வந்து இட்ஸ் ஹாஃப் டன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு ஆக்டர்ஸ்க்கு படமும் கிடைக்கணும். அதுக்கு வரேன் சார், அதுக்கு நான் வரேன். டைலாக் வந்து ட்ரெய்லர்ல வச்சிருக்கீங்க. திங்க் இன்னைக்கு நிறைய அவேர்னஸ் இருந்தா கூட நிறைய பேர் ஸ்டில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஷேம் வந்து கலர் ஷேம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கான ஸ்பேஸ், ஆமா கரெக்ட். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் நேச்சுரலாக கதையில் அமைஞ்சுதா, இல்லை நீங்கள் சில விஷயங்கள் வச்சுருந்தீங்களா ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி, இதெல்லாம் கண்டிப்பாக நான் வந்து டச் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி? ஸோ எப்படி நான் எடுத்துக்கிட்டேன்னா, இது சம் ஆஃப் நம்ம எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸும் அது. நீங்கள் ஃபேஸ் பண்ணது, நான் ஃபேஸ் பண்ணது. இது வந்து ஒரு சூப்பர் ஹீரோவான கதை இல்லை. ஸோ இப்போ நான் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ பற்றி கதை எழுதுறேன், இல்லை வந்து ஒரு ஹீரோ சப்ஜெக்ட் எழுதுறேன்னா அவரை என்னென்ன ஹைலைட் பண்ணுன்றது தான் நீங்கள் சொன்ன மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் காமனாக எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி, என் ஃபேமிலி, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு லைஃபோட ஒரு சம்மரி இருக்குல்ல, அதுதான் இந்த படம். ஸோ இந்த ஸ்கின் கலர் ஸ்டிக்மாவும் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். என்னமோ நம்ம எல்லாருமே அப்படியே பயங்கர வெள்ளையாக இருக்க மாதிரி, கருப்பாக இருந்தால் ஐயோ அந்த பொண்ணு கருப்பாக இருக்குன்னு சொல்கிறது வந்து நம்ம எல்லாருமே அந்த ஸ்கின் தான். மோஸ்ட்லி வி ஆர் ஆல் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி வி ஹேவ் அ பியூட்டிஃபுல் ப்ரௌன் ஸ்கின். ஆனாலுமே வந்து கருப்பாக இருந்தால் வந்து ஏன் நம்ம அப்படி ரியாக்ட் பண்ணுறோன்னு எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் நான் இதை பற்றி யோசிச்சிருக்கேன். நான் கொஞ்சம் இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் படித்தேன். வெள்ளைக்காரன் வந்து ரொம்ப சின்ன மக்கள் தான் இருந்தாங்க, சின்ன குரூப் தான் இருந்தது. இது வந்து லேட்டராக அவங்களுக்கு பயங்கர இண்டஸ்ட்ரியல் மைட் வந்தது. அவங்க வந்து தே ஹேட் பெட்டர் கன்ஸ், யூனோ எல்லா மிஷினரியும் அவங்க பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டு இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு வரும்போது அவங்க ஒன்றுமே இல்லாமல் தான் வந்தாங்க. இங்கே இருக்க கிங்ஸ்லாம் இன்னும் பயங்கர பவர்ஃபுல்லாகவும் இன்னும் கஜானாவில் நிறைய பைசாவோட தான் இருந்தாங்க. பட் எப்படி நம்ம அவங்களுக்கு சப்மிட் பண்ணோன்றது வந்து எனக்கு ஒரு கொஷினாக இன்னுமே இருக்குது. அது வந்து ஸ்கின் கலர் ஒரு ரோல் ப்ளே பண்ணுச்சோ, நான் இன்னுமே எனக்கு அந்த தாட் இருக்குது. இன்னுமே நம்ம வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, வெள்ளைக்காரன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு, வெள்ளைக்காரன் பொய் சொல்ல மாட்டான். அது இருக்குதான், அது இட்ஸ் அ ப்ராப்ளம் ஒன்லி. அது எப்படி போகணும்னு எனக்கு தெரியல. இட்ஸ் அ ப்ராப்ளம். ஓகே, உங்கள்கிட்ட கண்டிப்பாக எல்லா இன்டர்வியூலையும் ஒரு கொஸ்டின் இது ரிலேட்டடாக இருக்கும். எப்படி அதை கடந்து வந்தீங்க, எப்படி அந்த கலர் ஷேம்லேருந்து எஸ்கேப் ஆனீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ எங்கேயோ ஒருத்தர் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி, எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல நம்ம அதை வந்து கிராஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஒன்று இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ பிளேயிங் தேட்
ஒரு கேரக்டரிஸ்டிக் இதுவா அது எப்படி இருந்தது? 2 பேருமே அத பத்தி இவர் சொன்ன மாதிரியே அது ஒரு பெரிய இஷ்யூவாக தான் இருக்குது. லைக் கடந்து வந்த சின்ன வயசுலேருந்து ஒரு ஃபீமேலாக, அதுவும் எஸ்பெஷலி ஒரு ஃபீமேலாக இருக்கும்போது இன்னுமே வந்து அந்த கஷ்டம் இருக்குது. பொண்ணு பார்க்க வரும்போதும் சரி, அவங்க அதுக்காகவே ஒரு ப்ராசஸ் போவாங்க. பிரைடல் மேக்கப் போடுறதோ இல்லை அதுக்காக ஃபேஷியல் 1 வருஷம் முன்னாடியே ரெடி ஆவாங்க. ஃபேஷியல்லாம் பண்ணி அது ஒரு கலரில் இருந்தால் தான் வந்து மாப்பிள்ளை செட் ஆகும்ன்ட்டு வீட்டிலே அம்மா அப்பாக்கே அந்த ப்ரெஷர் இருக்கும். நம்ம வந்து லைக் கொஞ்சம் கலர் வந்து ஒரு டார்க்கர் ஸ்கின்னாக ஒரு குழந்தை இருந்ததுன்னா அவங்களுக்கு இப்போவே சேர்த்து வைக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இதை வச்சு தான் வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஊர்லலாம் இது இன்னுமே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இது மேப்பில் எல்லாம் வேர்ல்டு வைடாகவே இது வந்து எல்லார் வீட்லேயும் எல்லா கல்ச்சர்லேயும் இது ஒரு ப்ராப்ளமாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸ்லோலி அங்கங்கே ஒரு சேஞ்சஸ் தெரியுது. இப்போது நிறைய டஸ்கியர் ஸ்கின் ரோல்ஸ்க்கும் வந்து நிறைய பேர் வந்து காசு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃப்ளெக்சிபிள் ஆகிட்டு தான் இருக்காங்க. பட் த ரேஷியோ இஸ் வெரி ஸ்மால். ப்ரொப்போர்ஷனாக பார்த்தீங்கன்னா வி ஆர் ஸோ பிக். லைக் இந்தியா இவ்வளோ பெரிய ஒரு நாட்டில் இருக்கும்போது பட் இது சேஞ்ச் இஸ் ஹேப்பனிங் ஒன்லி 2%. அந்த சேஞ்ச் மட்டும் இன்னும் கொஞ்சம் ரேப்பிடாக கொஞ்சம் வேகமாக அது போச்சுன்னா இன்னுமே வந்து எல்லாருக்குமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நாட் ஒன்லி இன் மீடியா, இந்த ஐடி இண்டஸ்ட்ரி எல்லாம் ஒர்க் பண்ணுற அக்ராஸ் ஆல் இண்டஸ்ட்ரியில் நான் சொல்கிறேன். எல்லாருக்குமே அந்த கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணுறது வந்து கம்மியாச்சுன்னா இன்னுமே வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஈக்குவலண்ட்டாக பெட்டராக இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் நீங்க காதால உங்களுக்கு கேட்டிருப்பீங்க. அது இந்த பொண்ணும் அது கோத்ரூ பண்ணா யூ பிளேயிங் தட் கேரக்டர் அப்படிங்கும்போது அந்த எமோஷன் சம்வேர் ரியலா லெட் அவுட் ஆயிருக்கும் இல்லையா? ஆமாம். ஸோ அது நான் சீரியல் பண்ணிட்டு இருந்த டைம்லேயே நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எனக்குமே இந்த கஷ்டம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களை பார்த்து எனக்கு தைரியம் வந்துருச்சு. உங்களை பார்த்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லும் போதே எனக்கு வந்து ரொம்ப ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன சொல்கிறது, டிசார்ட்னிங்காகவும் இருக்கும். என்னடா இது வந்து ஒரு சீரியல் பார்த்து இவங்க இன்ஸ்பயர் ஆகிற அளவுக்கு இவங்க இந்த நிலைமையில் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு டிசார்ட்னிங்கும் இருக்குது. பட் அதே சமயத்தில் பரவாயில்ல, இதுக்கப்புறம் அவங்க வந்து இவால்வ் ஆகி போகிறாங்கன்ற ஒரு சந்தோஷமும் இருக்குது. நான் நிறைய இதில் நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன் கலர்னால பிரச்சனைகள். பட் இப்போ வந்து லைக் பாசிட்டிவாகவே பார்க்கலாமே, இன்னும் அந்த சேஞ்சஸ் நடந்துட்டு தான் இருக்குது. நம்மளும் அது பார்ட் ஆஃப் தி சேஞ்சாக இருக்கும்ன்றதுல ஒரு சந்தோஷம் இருக்கதான் செய்யுது. காளி வெங்கட் சார் அப்படி சொல்லும்பொழுதுல ஒரு சின்ன குட்டி ரோலில் வந்துட்டு போனாலும் அவரோட ஒரு ப்ரெசன்ஸ், அவரோட வாய்ஸ்ல இருந்து கூட அதை வந்து காமிச்சிட்டு போகிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஆக்டர். அப்படி அவர் இந்த ரோலுக்கு வந்து ஐ திங்க் நிறைய ஆட் பண்ணியிருக்காருன்னு ட்ரெய்லர் பார்க்கும்பொழுதே தெரியுது. ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் அந்த ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அது ஒரு லிங்க் மாதிரி கனெக்ட் ஆகிடும் நமக்குள்ளே. அது சார் சொல்லும்போது, அந்த சீன் சொல்லும்போது ஒருவேளை அவரோட ரைட்டிங் ரொம்ப வேறு பக்கம் இந்த கிளை கதைகளாக போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். ஏன்னா அவரோட ரைட்டிங் ரொம்ப கிறிஸ்பாக ரொம்ப நேரவாக கரெக்டாக இருந்தது. ஸோ அதை நம்ம வந்து சும்மா போட்டு நான் டிஸ்கஸ் பண்ணோம், இது நம்ம இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு தேவையில்லாமல் நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ண அவசியம் இல்லை. அது தேவைப்படல. ஏன்னா ரைட்டிங்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நீட்டாக இருந்தது. நம்ம வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாலே போதும்னு இருந்துச்சு. அதனால தான் நிறைய இந்த பிஃபோர் ஷார்ட்டுக்கு முன்னாடி நிறைய டிஸ்கஸ்லாம் பண்ணிக்கல. ரொம்ப நேக்கடா இருக்கீங்க கேமரா முன்னாடி, அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தராக தான் தெரியுது. டக்குன்னு எனக்கு ஏன் இது ஞாபகம் தெரியல, சர்பெட்டால வந்து நீங்க ஒரு கும்பலா ஒன்று இருக்கும், டக்குன்னு களைச்சு விட்டு அப்படி வெளில வர சீன் டக்குன்னு ஞாபகம் வருது. அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கிறது வந்து ஆடியன்ஸா பார்க்க முடியுது. எந்த ரோல் கொடுத்தாலுமே சரி, எங்கேயோ அவ்வளோ ரியலா இருக்கிறது வந்து எங்களுக்கு தெரியுது. அவ்வளோ பிடிக்குமா? இல்லை அந்த கேரக்டருக்கான நியாயத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறது அவ்வளோ. நம்ம பெருசாக அதுக்கு ஒரு உருட்டி அது இப்படி நான் இப்போ கொண்டு வர்றேன் பாருங்கள் அப்படின்னு எதையும் நம்மளே பிதிக்கி எடுக்காமல் அந்த கேரக்டருக்கான நியாயத்தை சேர்க்கறது கொஞ்சம் ட்ரை பண்ணோம்னா அது நேச்சுரலாக வந்துடும் நான் நம்புகிறேன். அப்படித்தான் நடக்குது. சரி, ஆரம்பத்தில் சொன்னீங்க நல்ல ஆக்டராக இருக்கேன், ஆனால் நல்ல ஆக்டருக்கு கரெக்டான ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கரெக்டான தீனி வரலன்ற வருத்தம் ஏக்கம் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குமோ? அது நான் அப்படி தீனியாக அப்படி நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு நாசர் சார் ஒரு வாட்டி சொன்னார், நம்ம வந்து சின்ன ரோல் நடிக்கிறோமோ பெரிய ரோல் நடிக்கிறோமோ அது விஷயம் கிடையாது. அவங்க வந்து இப்போ சின்ன ரோல் நம்ம சொல்கிறது அந்த படத்தில் நம்மளோட கதாபாத்திரத்தை அவங்க கம்மியாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான். அதே கேரக்டருக்கு இன்னும் 50 சீன் வச்சா நீ நடிக்க தான் போகிற, அதே அந்த கேரக்டரைசேஷன் தான் நீ பண்ண போகிற. சின்ன ரோல் கொஞ்சோண்டு நடிச்சுட்டு அப்படி ஓடிடலான்னு பண்ண போகிறது கிடையாது. அவர் அது சொன்ன அந்த லாஜிக் வந்து எனக்கு ரொம்ப ஆணி பசுமரத்தாணி மாதிரி அது வந்து உள்ளே பதிஞ்சுது. அதை நான் நம்புகிறேன். நான் அதை ஸோ அந்த மாதிரி எனக்கு தீனி கிடைக்கல அப்படின்லாம் நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த படம் எப்படின்னா நம்ம அந்த நல்ல ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குல்ல, அது நல்ல ஒரு நிறைய கிடைச்சிது. அப்படின்னா இந்த கேரக்டரை இன்னும் கொஞ்சம் நம்ம வாழ்கிறதுக்கான ஸ்பேஸ் கிடைச்சிது. இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு படத்துலையும் நடிக்கிற கேரக்டராக நம்ம வந்து அது வந்து ஆக்டருக்கு கிடைச்ச புதிய கிஃப்டாக நான் நம்புகிறேன். எப்படின்னா இப்போ நான் திடீர்னு ஒரு ஆட்டோக்காரராக இருக்கேன், அடுத்த நாள் போய் இன்னொரு இடத்துல அட்வொகேட்டாக இருக்கேன். ஸோ அந்த இப்போ நான் எல்லாமே ஆக முடியாது ரியல் லைஃப்பில். கரெக்ட். ஸோ இந்த இமேஜினேஷனில் நான் வந்து அவ்வளோ கிடைக்குது ஒரு ஆக்டருக்கு. ஸோ அதை வந்து அங்கங்கே அதை அனுபவிச்சுட்டு வந்துடுறது, அவ்வளோதான் அது. சூப்பர். அண்ட் ரோஷினி, ஐ திங்க் வந்து ரொம்ப பரிட்சயமான ஒரு முகம். அதுவே சில நேரங்கள் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக கூட சில நேரங்கள் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டிரான்சிஷன் நடக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த ரோலில் பார்க்கும் பொழுது. உங்களுக்கு எப்படி இருக்கு ஆக்சுவலி? ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஆக்சுவலாக ரொம்பவே பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். இங்கே இந்த டீமோட வந்து எனக்கு ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஏன்னா இவர் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, ஒரு 2 விஷயம் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து இவர் பெர்ஃபார்மன்ஸ் ட்ரிவன்னாரு. என்ன பெர்ஃபார்மன்ஸ் ட்ரிவனாக இருந்தாலும் அதுக்கான இடம் இவர் தான் உருவாக்குனார். அதுக்கான கதையும் அதுக்கான களமும் எல்லாமே இவர் தான் வந்து பேஸ்மெண்ட் போட்டிருக்காரு. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ் அவர் அமைச்சதுனால தான் எங்களால் அங்கே பர்ஃபார்மே பண்ண முடிஞ்சது. ஸோ அவருக்கு தான் வந்து பெரிய நன்றி நான் சொல்லணும் ஆக்சுவலாக. அண்ட் இந்த கேரக்டருக்கு இவங்க தான் செட் ஆகும்னு ஃபர்ஸ்ட்லேருந்தே ஆணித்தனமாக காலை பிடிச்சிட்டு லைக் ரொம்ப கர்வமாக நின்னதும் அவர் தான் காரணம். ஸோ அவருக்கு தான் வந்து நீங்கள் என்ன என்னோட பெர்ஃபார்மன்ஸ் புகழ்ந்தாலும் அவருக்கு அதில் ஒரு பெரிய பங்கு இருக்குது தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஸோ இதில் ப்ராசஸாகவே வந்து எனக்கு நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த இதில். காளி சாராக இருக்கட்டும், ஷெல்லி மேமாக இருக்கட்டும். ஸோ இவங்களாம் நடிக்கும் போது இவங்களாம் பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர். அப்போ நான் ஒரு படம் தான் நடித்தேன், கருடன் நடிச்சுட்டு இங்கே போகும்போது சரி கருடன் அந்த செட்டு அந்த வைப் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு போனால் இவங்க டோட்டலாகவே வேறு மாதிரி இருந்தது. நிஜமாகவே ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க. இவர் சொன்ன மாதிரி எந்த ஒரு டிஸ்கஷனுமே போவே இல்லை. இதுதான் ஷார்ட் வைக்க போகிறோம், இன்னைக்கு இதுதான் சீன் சொன்னால் லைக் லிட்டராகவே ஒரு வீட்டு கதவை திறந்து ஒரு ஃப்ரேம் வச்சிங்கன்னா அங்கே வந்து அம்மா வந்து தேங்காய் துருவிட்டு இருப்பாங்க, அப்பா வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாரு, இல்லை சாப்பிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு தான் சீன்ஸேவே இருந்தது. ஸோ லிட்ரலாகவே ஒரு டைமில் வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக வாழ ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் என் அப்பாவுக்கு என்ன பிரச்சனை, எங்கள் அம்மா வந்து இன்னைக்கு என்ன சட்னி பண்ணியிருப்பாங்க, லைக் என்ன சாப்பாடு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி உண்மையாகவே நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு டைமில். ஸோ இது வந்து இட் வாஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. பொதுவாக வந்து மலையாளத்துலேருந்து வரவங்க கிட்ட எல்லாருமே வந்து மலையாள படம் நடிச்சிட்டாலே என்ன வித்தியாசம் இருக்குது மலையாள படத்துக்கும் தமிழ் படத்துக்கும்? ஏன்னா இப்போ வந்து இந்தியா லெவலில் எல்லாருமே அந்த மலையாள படத்து மேலே ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆயிருக்கு, எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. ஸோ உங்ககிட்ட கேட்குறேன், ஏதாவது என்ன வித்தியாசம் இருக்குது? See, we are more natural. Okay, so in this particular area, if a situation comes, if for example a son dies, there are people who actually screams and cry. There are people who actually, they don't cry. Maybe that look, maybe that instance, nuance, that may speak louder than those heavy Screams. cries. So it depends upon the circumstance and the situation. Where if it's in a Malayalam movie, we give importance for that particular what should come into that circumstance and all. Sometimes in Tamil it will be different. They'll ask you to be louder. Everything is louder. So that one difference is there. I think that is what makes it different also. Even the approach. So we take a bit more natural way. And even the culture has got a... ஸோ June 6th ரிலீஸு ஸ்டக் லைஃபோட வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ பொதுவாகவே வந்து ஒரு சின்ன படம் ஒரு பெரிய படமோட ரிலீஸ் பண்ணா நிறைய யோசிச்சு தான் வந்து அந்த முடிவை வந்து எடுப்பாங்க. ஸோ பீயிங் ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபிலிம் ஆல்சோ. ஸோ என்னன்னா ஆப்வியஸ்லி நாங்கள் எல்லாருமே கமல் சார், மணிரத்னம் சாரோட பெரிய ஃபேன். ஆனால் காலேஜ் டைமில் கமல் சாரோட போஸ்டர் வீட்டில் வச்சுருந்தேன். விருமாண்டியில் ஒரு போஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாரு சைடு. வயசை காணிச்சிருக்கேன். ஆமாம், வயசு பரவாயில்ல. ஸோ என்னன்னா ஃபீல் இதுக்கான ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்குது. இது ஒரு தக்லைஃப் வர்றது வந்து நமக்கு வந்து ஒரு திருவிழா மாதிரி. அதில் ஒரு ஓரமாக நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம், அவ்வளோதான். பஞ்சு மிட்டாய் கடை, அவ்வளோதான். நாங்கள் no competition, watch both the movies. ஆமாம், அவ்வளோதான். ஸோ அது தக் லைஃபும் பாருங்க, ஆமா, இது மிடில் கிளாஸ் லைஃபும் பாருங்க. ஸோ MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now.